வெல்கம் டு கேடிகே மேத்தமேட்டிக்ஸ். டிஎன்பிஎஸ்சி 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற ஸ்டாட்டிஸ்டிக்கல் எக்ஸாமோட கொஷின்ஸ், தமிழ் கொஷின், ஃபர்ஸ்ட் கொஷின். எம்ஜிஆர் திரைத்துறையில் கொடிகட்டி பறந்தார். உவமையின் பொருளை எழுதுக. கொடிகட்டி பறந்தார் அப்படின்னா ஆன்சர் புகழ் பெற்று விளங்குதல். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாக்கிய அமைப்பினை கண்டறிக. வந்து உருண்டோடியது. ஆன்சர் தன்வினை. தேர்ட் ஒன், நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று உரைப்பது எவ்வகை விடை? ஆன்சர் உற்றது உரைத்தல். நெக்ஸ்ட் கொஸ்டின், பிறவினை சொற்றொடரை கண்டறிக. இங்க பூங்குழலி கற்பித்தாள் அப்படிங்கிறதான். பூங்குழலி திருக்குறள் கற்பித்தாள். பூங்குழலி திருக்குறள் கற்பித்தாள் அப்படிங்கிறது தான் பிறவினை. நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான இணையை தேர்ந்தெடு. ஆன்சர் குறை குறை. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நாய் குறைப்பது குறைப்பொலி. ஓகேவா? இந்த குறை அப்படிங்கிறது அளவு குறைதல். அளவு குறைதல். நெக்ஸ்ட், சொற்களை ஒழுங்குபடுத்துக. தஞ்சை பெரிய கோவில் ராசராசனால் கட்டப்பட்டது. இந்த ராசராசனால் அப்படின்னு வர்றதுதான் என்னது சரியான விடை. நெக்ஸ்ட், வினையால் அணையும் பெயரை தேர்ந்தெடு. ஆன்சர் வந்தவர். இங்க வாக்கு வினையால் அணையும் பெயர் கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னது வந்தவர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் வேர் சொல்லிற்கு உரிய வினை முற்றை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் தா அப்படிங்கிறதுக்கு தருகின்றனர். ஆன்சர் என்ன தருகின்றனர். நெக்ஸ்ட் கொஸ்டின், சிரி என்னும் வேர் சொல்லின் வினையால் அணையும் பெயர் வடிவம் தருகன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சிரித்தவள். நெக்ஸ்ட் ஒன், உன் என்னும் வேர் சொல்லின் இருந்து வினையால் அணையும் பெயரை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் உண்டவன். நெக்ஸ்ட் ஒன், தருகுவென் என்பதன் வேர்ச்சொல் கண்டறிக. ஆன்சர் தா. நெக்ஸ்ட் ஒன், காப்பார் என்பதன் வேர்ச்சொல் கண்டறிக. ஆன்சர் கா. நெக்ஸ்ட் ஒன், சரியான தொடரை கண்டறிக. நான் ஊன் உண்ணும் வழக்கத்தை விட்டுவிட்டேன். செகண்ட் ஒன் தான் சரியான விடை. நெக்ஸ்ட் ஒன், ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டறிக. குளவி. இந்த குளவி வந்துச்சுன்னா என்னது ஆன்சர் வண்டு. சிறப்புலகரம் தமிழ் அப்படின்னு எழுதுறோம்ல, அந்த சிறப்புலகரம் வந்துச்சுன்னா குளவி அப்படின்னா என்னது குழந்தை. நெக்ஸ்ட் ஒன், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ். நெக்ஸ்ட் ஒன், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை பொறுத்துக. லியூட் மியூசிக், யாழிசை, சாம்பர், அரை, ரூட், மனப்பாடம், டிடக்டிக் கம்பல்ஷன், நீதி நூல் திரட்டு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2143. நெக்ஸ்ட் ஒன், யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு போனால் அப்படிங்கிறதுல பிறமொழி சொல்லை நீக்குகன்னு கேட்டிருக்காங்க. யூனிஃபார்ம் அப்படின்னா என்ன சீருடை. அப்ப சீருடை அணிந்து போட்டு அணிந்து ஸ்கூலுக்கு அப்படிங்கிறதுக்கு பள்ளிக்கு போனால். ஓகேவா? ஆன்சர் என்ன சீருடை அணிந்து பள்ளிக்கு போனால். நெக்ஸ்ட் கொஸ்டின், வலுவு சொற்களை நீக்கி எழுதுக. குலசேகர ஆழ்வார் வித்துவ கோட்டம்மா என்று ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகிறார். பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார். அப்ப அது வந்து ஆண் தெய்வத்தை அப்படிங்கறத வித்துவ கோட்டம்மா அப்படின்னு சொல்றாங்க. அத பெண் இதை வச்சு குறிக்கிறதுனால பால் வலுவமைதி. பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார் அப்படின்னு சொல்றது திணை வலுவமைதி. நெக்ஸ்ட் ஒன், பிழையற்ற வாக்கியம் எதுன்னு கேட்டிருக்காங்க. பானையை உடைத்தது கண்ணன் அல்லன். ஓகேவா? பானையை உடைத்தது கண்ணன் அல்லன். நெக்ஸ்ட் ஒன், எதிர்ச்சொல் கண்டறிக. இன்சொல் வன்சொல். இன்சொல் வன்சொல். நெக்ஸ்ட், எதிர்ச்சொல் தருக. விண்ணம் அப்படின்னா சேதமான குறைவு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சேதமற்ற. எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்கப்பா. அப்ப சேதமற்ற. நெக்ஸ்ட் ஒன், பால் கூட்டல் ஊரும் சேர்த்து எழுதுக. ஆன்சர் பாலூரும். நெக்ஸ்ட் ஒன்,
மாசற பிரித்து எழுதுக. மாசு கூட்டல் அற மாசற. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒருமை பன்மை பிழைகளை நீக்கி எழுதுக. பள்ளி மாணவர்கள் அறிவியல் சுற்றுலா செல்ல திட்டமிடுகிறார்கள். இங்க மாணவர்கள் அப்படின்னு வந்துச்சா, அப்ப இங்க என்னது திட்டம் இடுகிறார்கள் அப்படிங்கிறது தான் என்னது சரியானது. நெக்ஸ்ட், விடை வகைகள். கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என்று மறுத்து கூறுதல். அப்ப மறுத்து கூறுதல் அப்படிங்கிறதுனால மறை விடை. நெக்ஸ்ட் ஒன், ஒருமை பன்மை பிழைகளை நீக்குக. இது பழம் அன்று அப்படிங்கிறது தான் சரி. பழம் அன்று, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஒருமை அப்படின்றத ஒன்றுன்னு எழுதி பாருங்களேன். அப்ப ஒன்று அன்று, அப்ப இது பழம் அன்று. ஓகேவா? இது பழம் அன்று. நெக்ஸ்ட், ராமன் குகனிடம் விடுநனி கடிது என்றான். இத்தொடரில் கோடிட்ட சொல்லுக்கான பொருளை தேர்க. அப்படி கடிது அப்படின்னா விரைவாக. கடிது அப்படின்னா என்னது விரைவாக. யானர் புது வருவாய். வாரி வருவாய். ஓதை ஓசை. முட்டாது தட்டுப்பாடு இன்றி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், நண்பா படி என்ற விழித்தொடருக்கு இணையான தொடரினை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நண்பா படி என்ற விழித்தொடருக்கு இணையான தொடர் கண்ணா வா. ஆன்சர் என்ன? கண்ணா வா. நெக்ஸ்ட் ஒன், கண்ணி என்பது டேஷ் அடிகளில் பாடப்படும் பாடல் வகை. ஆன்சர் 2 அடிகள். ஆன்சர் என்ன? 2 அடிகள். கூட்டுப்பெயர் சொல் கல் பழம் புல் ஆடு. கூட்டுப்பெயர் என்னன்னா குவியல் குழை மந்தை கட்டு. அதுக்கு கல் குவியல். கல் குவியல். பல குலை. பழம்னா என்னது? குலை. புல் கட்டு. ஆடு, ஆட்டோ கூட்டத்தை தான் என்னன்னு சொல்றோம்? மந்தை அப்படின்னு சொல்றோம். அப்படி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் ஒன், வருக்கை என்பது பலாப்பழம். வருக்கை என்பது பலாப்பழம். நெக்ஸ்ட் ஒன், சரியான கூற்றினை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஆ என்பது எதிர்மறை இடைநிலை. சரி. வீட்டிற்கோர் புத்தக சாலை என்பது அண்ணாவின் வானொலி உரை. இது புக்ல இருக்கு, 9th ஸ்டாண்டர்ட் புக், அண்ணா பாடத்துல வானொலி உரை அப்படிங்கிறது சரி. வில்லுப்பாட்டு ஓர் இலக்கிய வடிவம். இதுவும் சரி. அப்ப 3மே சரி. நெக்ஸ்ட் ஒன், கூற்று காரணம் சரியா தவறா? உரிச்சொற்கள் குறிப்பு பண்பு என்னும் பொருட்களை தருவது இல்லை. உரிச்சொற்கள் தனித்து வழங்கப்படும். கூற்றும் தவறு, காரணமும் தவறு. நெக்ஸ்ட் ஒன், கூற்று காரணம் சரியா தவறா? ஒரு ஆணை குறிப்பது ஆண்பால். சரி. உயர்திணைக்கு உரியவன் ஆண். கரெக்ட் தான். அப்ப 2மே கரெக்ட். கூற்றும் சரி, காரணமும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், குறில் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. தவறான இணை எது? சிறகு வளர்த்தல் அப்படிங்கிறது தான் என்னது தவறான இணை. நெக்ஸ்ட் ஒன், அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. எல்லோருக்கும் பெரிய வணக்கம் அப்படி சொல்ல மாட்டோம். அவன் பெரிய நண்பனாக இருக்கிறான்னு கிடையாது. பெரிய ஓவியமாக வரைந்து வா. அதுதான் என்னது சரியான விடை. நெக்ஸ்ட் ஒன், கீழ்கண்டவற்றுள் சரியான இணைப்பு சொல்லை எழுதுக. பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன். எனவே பிறருக்கு கொடுத்து மகிழும். அதுபோல அப்படின்றது மீனிங் வராது. ஏனெனில் வராது. மேலும் வராது. எனவே பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம் அப்படிங்கிறது தான் சரியான விடை. நெக்ஸ்ட் ஒன், சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. அற இலக்கியங்கள் கூறும் கருத்துக்களை வாழ்வில் பின்பற்ற வேண்டும். டேஷ் அவை நம் வாழ்வை வளமாக்கும். ஏனெனில் அப்படிங்கிறது தான் அதுக்கு ஆப்ஷன். இப்ப வாட்சி பார்க்கலாமா? அற இலக்கியங்கள் கூறும் கருத்துக்களை வாழ்வில் பின்பற்ற வேண்டும். ஏனெனில் அவை நம் வாழ்வை வளமாக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான இணைப்பு சொல் எது? நேற்றிரவு நல்ல மழை பெய்தது. ஏரி குளங்கள் நிரம்பின. அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின. ஓகேவா? எதனால? மழை பெய்ததால். அப்ப ஆன்சர் அதனால் அப்படிங்கிறது தான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், ஆசிரியர் நாளை சிறு தேர்வு. நாளை அப்படிங்கிறது சிறு தேர்வு நடத்துவார் அப்படின்னு தான் வரும். நடத்தினார்னா முடிஞ்சிருச்சு. நடத்துகிறார்னா இப்ப பண்ணிட்டு இருக்காங்களா? நடத்துகின்றார்னாலும் இப்பதான். அப்ப
நடத்துவார் அப்படிங்கிறது நாளை அப்படிங்கிறதுக்கு வரும். நாளை சிறு தேர்வு நடத்துவார். நெக்ஸ்ட் ஒன், சோளம், விளக்கு, தேன், தட்டு இச்சொற்களை இணைத்து வரும் புதிய சொற்களில் சரியானது எது என கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோளத்தட்டு, சோளத்தட்டு அப்படிங்கிறது தான் என்னது சரியான இது. ஓகேவா? நெக்ஸ்ட், சரியான இணையை கண்டறிக. மணியடி வராது, மரக்கிளை. மணியடி மரக்கிளை தான் தப்பா இருக்கு. தேவாரம்னு வரும். ஆள் கூட்டல் இலை, ஆளிலை அப்படிங்கிறதா என்னது சரியான இணை. நெக்ஸ்ட் ஒன், வாயில் என்னும் சொல் பேச்சு வழக்கில் எவ்வாறு வழங்குகின்றோம்? வாசல். ஆன்சர் என்ன? வாசல். நெக்ஸ்ட் ஒன், சரியான நிறுத்தற்குரிய தொடரை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட், வணக்கம் ஐயா, நான் இணைய தமிழன் பேசுகிறேன். ஆன்சர் வந்து செகண்ட் ஒன் தான். வணக்கம் ஐயா, நான் இணைய தமிழன் பேசுகிறேன். நெக்ஸ்ட் ஒன், சரியான மறுவை எழுதுக. எந்தை அப்படிங்கிறது தந்தை. எந்தை அப்படிங்கிறது என்னது? தந்தை. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக. இங்க வந்து சரியான ஊர் பெயர் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரியான ஊர் பெயர் ஆன்சர் வந்து குடந்தை, கும்பகோணம் தான் சரியானது. இங்க தவறான ஊர் பெயர் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாத்துக்கங்க, புதுவை, புதுக்கோட்டை அப்படிங்கிறது தான் தவறானது. அப்ப இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் பி. ஓகேவா? உதகமண்டலம்னா என்ன? உதகை. தஞ்சாவூருக்கு தஞ்சை, கும்பகோணத்துக்கு குடந்தை. நெக்ஸ்ட் ஒன், திசை சொற்களை பொறுத்துகன்னு கேட்டிருக்காங்க. ரூபாய் அப்படின்னா இந்துஸ்தானி. ரூபாய் அப்படிங்கிறது என்னது? இந்துஸ்தானி. துட்டு, டச்சு. துட்டு, டச், அந்த இட்ட வச்சு பிடிச்சுக்கலாம். துட்டு, டச்சு. நபர், நபர் அப்படின்னா ரஃபி. குல்லா, பார்சி. பார்சி என்னது? குல்லா. ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் ஒன், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. ஆன்சர் வந்து கீபோர்ட்னா விசைப்பலகை. நெக்ஸ்ட் ஒன், அலுவல் சார்ந்த கலைச்சொற்களை கண்டறிந்து எழுதுக. ஆன்சர் ஸ்டாம்ப் பேட் அப்படின்னா மை பொதி. ஆன்சர் ஸ்டாம்ப் பேட் அப்படின்னா மை பொதி. நெக்ஸ்ட் ஒன், இரட்டை கிளவி போல உவமை கூறும் பொருள் யாதென கண்டறிக. இரட்டை கிளவி போல உவமை கூறும் பொருள் வந்து ஒற்றுமை. நெக்ஸ்ட் ஒன், பொருந்தாத இணையை கண்டறிக. பொருந்தாத இணை எது? உள்ளங்கை நெல்லிக்கனி போலனா தெளிவு, நகமும் சதையும்னா நட்பு, நீர் மேல் எழுத்து போலனா நிலையின்மை. அப்ப பொருந்தாம இருக்கிறது என்னன்னா மலைமுகம் காண பயிர் போல், உவகை. காணா பயிர் போல் அப்படின்னா என்னது? உவகை அப்படிங்கிறது பொருந்தாத இணை. நெக்ஸ்ட் ஒன், பொறுத்துக. ஊமை கண்ட கனவு போல, தவிப்பு. சொல்ல முடியாதுல அவங்களால, அப்ப தவிப்பு. உடுக்கை இளந்தன் கை போல, ஆங்கை இடுக்கண் களைவதான் நட்பு. அப்ப நட்பு. வரியா மரபின் மாறி போல, கொடை. ஒருமையுள் ஆமை போல, அடக்கம். இதெல்லாம் ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் வினவும் வினா அறிவினா. டீச்சருக்கு வந்து ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். அப்ப இது என்னது? அறிவினா. நெக்ஸ்ட் ஒன், விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. பாரதியார் சிந்துக்கு தந்தை என அழைக்கப்படுகிறார். கொஸ்டின், சிந்துக்கு தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் ஒன், விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. இதுக்கு வினா வந்து பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறதுன்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடராக்குகன்னு கேட்டிருக்காங்க. நீரின்றி இவ்வுலக மக்களால் இயங்க முடியாது. ஆனா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நீரின்றி இயங்க இவ்வுலக மக்களால் முடியாதுன்றது வராது. இயங்க நீரின்றி இவ்வுலக மக்களால் முடியாது வராது. இவ்வுலக நீரின்றி மக்களால் இயங்க முடியாது வராது. ஆன்சர் என்ன? நீரின்றி இவ்வுலக மக்களால் இயங்க முடியாது. வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயர் காண்க. ஆன்சர் படி அப்படிங்கிறதுக்கு வினையால் அணையும் பெயர் என்னன்னா படித்தவர். படி அப்படிங்கிறதுக்கு வினையால் அணையும் பெயர் படித்தவர். அகர வரிசைப்படி எழுதுக அப்படின்னு சொல்றாங்க. அப்ப காதான், கா கி அப்படிதான் எழுதணும். தான் வரும் ஃபர்ஸ்ட். அப்ப கடவுச்சொல், காசோலை. இங்க கரெக்டா இருக்குன்னா அடுத்த லெட்டரை பார்க்கணும்.
காஞா சாஞா சாக்கு அப்புறம் தான் ஞா வரும். ஓகேவா? காணொளி, தொலைநகல், அதுக்கப்புறம் தான் முன்பதிவு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. காக்கா கிக்கியா, கீ தான் ஃபர்ஸ்ட். அப்ப கிழக்கு, கூந்தல், கோலம், கௌதாரி லாஸ்ட். ஓகே, அப்ப ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் ஒன். வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. தருகின்றனர். ஆன்சர் தா. நெக்ஸ்ட். வனப்பு, பொருள் கண்டறிக. வனப்பு அப்படின்னா என்னப்பா? அழகு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். ஒரு பொருள் தரும் இரு சொற்களை தருக. இசை, இசைதல் அப்படின்ற மீனிங் ஒன்று இருக்கா? இசைவு, புகழ். ஓகேவா? புகழ், இசைவு. நெக்ஸ்ட் ஒன். பிழையற்ற சொற்றொடரை கண்டறிக. பிழையற்ற சொற்றொடர் எதுனா செகண்ட் ஆப்ஷன் ஏரியில். அந்த ஸ்பெல்லிங் பாருங்க. ஏரி இங்க ஒண்ணு. ஓகேவா? ஏரியில் குளித்துவிட்டு மலை மீது ஏறினான். இந்த வரும். ஓகே, ஏரியில் இங்க வர டிஃப்ரெண்டா இருக்கு. அப்ப இதுவும் வராது, இதுவும் வராது. இங்க இந்த ஏரி இருக்கு, அப்ப இதுவும் வராது. ஏரியில் குளித்துவிட்டு மலை மீது ஏறினான். நெக்ஸ்ட் ஒன். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை பொருத்துக. ஹியூமனிட்டி, மனித நேயம். மெர்சி, கருணை. டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னா உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. லாரினா சரக்குந்து. லாரினா என்னது? சரக்குந்து. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் ஒன். நிறுத்தற்குறிகளை அறிதல். மாணவர்கள் ஆம் என்பதை போல தலையாட்டினர். மாணவர்களுக்கு பக்கத்துல என்ன இருக்கு? ஆம் அப்படின்னு ஆன்சர் சொல்றாங்க. அப்ப இங்க வந்து என்னது? மேற்கோள் குறி. என்பதை போல தலையாட்டினார்கள். ஆச்சரியக்குறி வரதுக்குள்ள வாய்ப்பு இல்லை. அப்ப அதை மூணுமே ஆப்ஷன்ல ஒமிட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட். பிழைகளை நீக்கி எழுதுக. துன்பத்தால் பொறுத்து கொள்பவனே வெற்றி கொள்பவன். துன்பத்தால் பொறுத்து கொள்பவனே வெற்றி கொள்பவன் வராது. ஆன்சர் துன்பத்தை பொறுத்து கொள்பவனே அப்படின்னு வரணும். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் ஒன். எதிர்ச்சொல் எடுத்தெழுதுக. உதித்த அப்படின்னா மறைந்த. உதித்த அப்படின்னா மறைந்த. நெக்ஸ்ட். பொருந்தா பெயரை கண்டறிக. ஔவையார், காவற்பெண்டு, நப்பசலையார் அவங்களாம் பெண்பாற் புலவர்கள். நீலாம்பிகை அம்மையார் வந்து மறைமலையடிகளோட பொண்ணு. ஓகேவா? அப்ப பொருந்தாத இணை நீலாம்பிகை அம்மையார். 9th புக்ல இருக்கு பெண்பாற் புலவர்கள். நெக்ஸ்ட். பொருந்தாத சொல்லை கண்டறிக. மார்பு, அமிழ்து, நெஞ்சு, இயல்பு. அதுல பொருந்தாதது என்ன? நெஞ்சு. நெக்ஸ்ட். பொருந்தாத சொல்லை கண்டறி. தார் அப்படின்னா மாலை. இங்க தவறான இணை தான் கேட்டிருக்காங்க. முனிவு அப்படின்னா சினம். முனிவு அப்படின்னா என்னது? சினம். கவரி அப்படின்னா சாமரை. கவரினா என்ன? சாமரை. இப்ப தமர் அப்படின்னா பகைவர். அதுதான் என்னது? பொருந்தாத இணை. நெக்ஸ்ட் ஒன். கீழ்காணும் பத்தியில் இருந்து வினாவிற்கு சரியான விடையை தேர்ந்தெடு. 72ல இருந்து 76வது கொஸ்டின் வரைக்கும். மக்கள் வாழ்வில் பிறந்தது முதலாக நடத்தப்படுகின்ற நிகழ்வுகளில் விழா தனக்கென்று ஒரு தனியிடம் பெறுகிறது. மனித மாண்புகளை எடுத்துரைக்கும் விழா பண்பாட்டின் வெளிப்பாடாகவும் திகழ்கிறது. அவ்வகையில் புகார் நகரோடு அதிகம் தொடர்புடையதாக திகழ்ந்த இந்திர விழா சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலிலும் விவரிக்கப்படுகிறது. இந்திர விழாவின் போது தெருக்களில் புதிய மணலை பரப்பினர். நிழல் தரும் ஊர் மன்றங்களில் நல்லன பற்றி சொற்பொழிவாற்றின. இவ்விழா 28 நாட்கள் நடைபெற்றன. ஓகேவா? மக்கள் வாழ்வில் பிறந்தது முதலாக நடத்தப்படும் நிகழ்வுகளில் தனியிடம் பெறுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் லைனே பார்த்துருங்க. அதுதான் ஆன்சர். இங்க இருக்கா? விழா. அப்ப எதை பத்தி இங்க டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க? விழாவை பத்தி. இப்ப ஆன்சர் ஆப்ஷன் பி. விழாக்களில் எவற்றின் வெளிப்பாடாக உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. விழாக்கள் எப்போதுமே எதை வெளிப்படுத்தும்னா மக்களுடைய பண்பாட்டை வெளிப்படுத்தும். பண்பாட்டின் வெளிப்பாடு அப்படின்னு ஒரு லைன் இருக்கா? அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திர விழா எந்நகரோடு தொடர்புடையது? ஆன்சர் புகார். இந்திர விழாவின் போது தெருக்களில் பரப்பப்பட்டது புதுமணல். நெக்ஸ்ட் ஒன். எத்தனை நாட்கள் இந்திர விழா நடைபெற்றது? ஆன்சர் 28. நெக்ஸ்ட். சொல்லும் பொருளும் பொருத்துக. கனக சுனை, பொன் வண்ண நீர்நிலை, மத வேலங்கள், மத யானைகள், முரளும். முரளும் அப்படின்னா முழங்கும். பலவை, முதிர்ந்த மூங்கில். பலவை அப்படின்னா என்னது? முதிர்ந்த மூங்கில். சரியான எண்ணிடையை தேர்வு செய்க.
ஒன்று கூட்டல் இடம் ஓரிடம். ஒன்று கூட்டல் இடம் ஓரிடம். பிழை திருத்துக. சரியான எண்ணடையை தேர்வு செய்க. ஒரு பகல். ஒரு பகல். நெக்ஸ்ட், கீழ்கண்டவற்றை கழவை சொற்றொடராக மாற்றுக. அழைப்பு மணி ஒலித்தது, கயல் கதவை திறந்தாள் அப்படின்னா அழைப்பு மணி ஒலித்ததால் கயல் கதவை திறந்தாள் அப்படின்னு கலவை தொடரா மாற்றியாச்சு. நெக்ஸ்ட், பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. கீழ் கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் நுனியில் சுருங்கிய காய் எது? சூம்பல். நுனியில சுருங்கினா என்னது? சூம்பல். சரியான தமிழ் சொல்லை கண்டறிக. ஏஷியன் லிட்ரேச்சர்னா பண்டைய இலக்கியம். ஆன்சர் என்ன? பண்டைய இலக்கியம். நெக்ஸ்ட் ஒன், கலைச்சொல் பொறுத்துக. பிலாசபர் அப்படின்னா மெய்யியலாளர். பிலீஃப் அப்படின்னா நம்பிக்கை. ரினசன்ஸ் அப்படின்னா மறுமலர்ச்சி. ரிவைவலிசம் அப்படின்னா மீட்டுருவாக்கம். நெக்ஸ்ட் ஒன், விடை வகைகள். கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறுவது அப்படின்னா நேர்விடை. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிக. கனகம், கானகம். கனகம்னா பொன், கானகம்னா காடு. நெக்ஸ்ட் ஒன், அழகு. இரு பொருள் தருக. வனப்பு, அணி. அது ரெண்டுமே என்னது? அழகுதான். நெக்ஸ்ட், ஒரு பொருள் தரும் பல சொல். திங்கள் அப்படின்னா சந்திரன், மாதம். நெக்ஸ்ட் ஒன், இரு பொருள் சுட்டுக. பார், பார்த்தல். பார் அப்படின்னா உலகம். நெக்ஸ்ட் ஒன், அடைப்பு குறிக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. நன்மை அப்படின்னு கேட்டிருக்காங்க. கல்வி ஒருவருக்கு நன்மை தரும். வாழ்க்கை பயணம் நன்மை பாடங்களை கற்றுத்தரும். மரத்தை வளர்ப்பது நன்மை பயக்கும். கவிதைக்கு நன்மை தரும். இதுல ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, மரத்தை வளர்ப்பது நன்மை பயக்கும். நெக்ஸ்ட் ஒன், சரியான வினாச்சொல் அமைத்து வாக்கியத்தை சுட்டுக அப்படின்னு சொல்றாங்க. கவிதையை எழுதியவர் என்னன்னு வராது, எழுதியவர் யாருன்னு வரணும். செல்வத்து பயன் என்ன அப்படின்னு வரணும், எத்தனைன்னு வராது. தமிழகத்தின் முதலமைச்சர் யார் அப்படிங்கிறது தான் சரியான விடை. இங்க பொய்கை ஆழ்வார் எவற்றை பிறந்தான்னு வராது, எங்கு பிறந்தார்னு வரும். அப்ப ஆன்சர் தமிழகத்தின் முதலமைச்சர் யார். நெக்ஸ்ட் ஒன், தொடரை படித்து ஏற்ற வினாவை தேர்ந்தெடுக. பூங்கொடி தன் தோழியுடன் திங்கட்கிழமை காலையில் பேருந்துள் ஏறி பள்ளிக்கு சென்றாள். ஆன்சர், பூங்கொடி பள்ளிக்கு எப்படி சென்றாள் அப்படிங்கிறது தான் ஆன்சர். சாரி, ஆப்ஷன் ஆன்சர் சி. சரியான வினா சொல்லை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. இது எப்படி நடந்தது அப்படிங்கிறது தான் சரியான வினா. அறிவு நம்பி அமெரிக்கா சென்றார் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட் தான், வினா சொல் கிடையாது. நேற்று புயல் வீசியதா பள்ளிக்கு விடுமுறை, அதுவும் கிடையாது. அந்தோ என் செல்வம் பறி போயிடுச்சு, அதுவும் கிடையாது. இது எப்படி நடந்தது அப்படிங்கிறது தான் என்னது? வினாச்சொல். நெக்ஸ்ட், உறங்கினால் வினைமுற்றுக்குரிய வேர்ச்சொல் உறங்கு. உறங்கினால் அப்படின்னா என்னது? உறங்கு. நெக்ஸ்ட் ஒன், எழுத்து வழக்கில் அமைந்துள்ள வாக்கியங்களை கண்டறிக. எழுத்து வழக்குல இருக்கிறது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஒன்றும் நான்கும் இருக்கு. நானும் அவனும் உள்ளே சென்றோம். கரெக்ட், எழுத்து வழக்குல இருக்கு. ஏன் முடியாது அப்படிங்கிறது எழுத்து வழக்குல இருக்கு. இது ரெண்டுல எது இல்லை அப்படின்னா மிதிவண்டினா, மிதிவண்டியில அவ்வளவு தூரம் போகலாமா அப்படிங்கிறதுலாம் என்னது? பேச்சு வழக்குல இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட், எது தவறான நிறுத்தற் குறியிட்ட தொடர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கார்மேகம் கடுமையாக உழைத்தார், அதனால் வாழ்வில் உயர்ந்தார்னு வரணும். இந்த வாழ்வில் பக்கத்துல ஒரு கமா கொடுத்துருக்காங்க பாருங்க, அது வராது. அப்ப இதுதான் தவறானது. மத்ததெல்லாம் ஒரு வாட்டி பார்த்துக்குங்க எப்படி சரியா இருக்காங்க. மாவட்ட ஆட்சியர் கொடியேற்றினார், சரி. எழில் என்ன சாப்பிட்டாய் அப்படின்னு கொஸ்டின் கேக்குறாங்க. மாப்பழா, வாழை என்பன முக்கணிகள், இதுவும் சரி. அப்ப இதுதான் தவறு. நெக்ஸ்ட் ஒன், நிறுத்தற் குறிகளை அறிதல். எது சரின்னு கேட்டிருக்காங்கப்பா. செல் செல்வி பாடம் படித்தாயா அப்படின்னா கொஸ்டின் மார்க் வந்துடணும் இங்க. ஓகேவா? கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கு. அடுத்தது பாருங்களேன், இந்த ஊரின் பெயர் என்ன? இதுவும் கொஸ்டின் மார்க். என்று இந்த ஊரின் பெயர் என்ன என்று கேட்டான் கண்ணன். அப்ப கொட்டேஷன்ல வந்துடும். பூ, பழம், பாக்கு, இதெல்லாம் கமால வரணும். ஓகேவா? ஃபுல் ஸ்டாப் இருக்கு. அப்ப மூணுமே தவறு. எதுதான் சரி? உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி ஐயா அப்படிங்கிறதா என்னது? சரியான விடை. நெக்ஸ்ட் ஒன், 97. ஆன்சர் என்பதன் தமிழ்ச்சொல் வந்து விடை. 98, சரியான இணையை தேர்ந்தெடுக்க. குசினி அப்படின்னா சமையலறையா. ஓகேவா? சரியான சொல்லை கண்டறி. ஸ்மார்ட் கார்டு, திறன் அட்டை. நெக்ஸ்ட் ஒன், ஒருவர் கேட்கும் கேள்விக்கு மறுத்து கூறும் விடை
மறைவிடை. ஆன்சர் என்னது? மறைவிடை. ஸ்டாட்டிஸ்டிக்கல் எக்ஸாம் 2023ல கேட்ட தமிழ் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். அதாவது 2023ல என்னென்ன எக்ஸாம் நடந்துச்சோ அந்த எக்ஸாம்ஸோட தமிழ் கொஸ்டின்ஸ் மட்டும் வர சீரீஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.